ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னா சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். சும்மா சட்டு புட்டுன்னு செஞ்சு பிடிக்கலாம் வாங்க. இதுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்து அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து 1 kg அளவுக்கு நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது கூட புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. அந்த அப்போ தான் நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம சிக்கன் அப்படியே எடுத்து போட்டு அதில் தயிரை ஊற்று, மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு கறிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சலாம். ஸோ கறி சிக்கன் வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்திருந்தால் போதும். அப்போ தான் அரிசி போட்டு கரெக்டாக ஈவனாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கணக்காக. நான் பாஸ்மதி ரைஸை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சோறு உடையாது. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தம் போட வேண்டியது தான். ஸோ கொஞ்சம்